டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன? ஒரு மாலிக்யூலுக்கு எத்தனை பாசிபிள் மோஷன் இருக்கோ அத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 5 மோஷன் இருந்ததுன்னா 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 7 டைப் ஆஃப் மோஷன் இருந்ததுன்னா 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் அசோசியேட்டட் வித் ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கும் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஹேஸ் எனர்ஜி ஆஃப் ½ kT. ஸோ இந்த பாசிபிள் மோஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு the possible motion of a molecule. Possible motion of a molecule. Or molecule, consider, so possible motion is one translation motion and rotational motion, vibrational motion. 3 type of motion இருக்கு. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் எவ்வளோதுன்னு பார்ப்போம். எத்தனை இருக்குது, ரொட்டேஷனல் மோஷன் எத்தனை இருக்குது, வைப்ரேட்டிவ் மோஷன் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷன் மோஷனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். ஒரு மாலிகுல் எடுத்துருக்கோம், ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இது வந்து y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது வந்து z ஆக்சிஸ். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன? சப்போஸ் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் ஒன் டைமென்ஷனில் பார்க்க போனால், சப்போஸ் ஒரு மாலிகுல் ஒரே டைரெக்ஷன் மூவ் பண்ணிச்சுன்னா இப்படி மூவ் பண்ணும், அல்லது இப்படி மூவ் பண்ணும், அல்லது இப்படி மூவ் பண்ணும், ஏதாவது ஒரு டைரெக்ஷன் மூவ் பண்ணும். ஸோ ஒரு மோஷன் தான் இருக்கும். ஸ்பேஸில் ஒரு பிளேனில் இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு பிளேன், இப்படி மூவ் பண்ணிச்சுன்னா இப்படி ஒரு மோஷன் v இந்த x டைரெக்ஷன், இப்படி ஒரு டைரெக்ஷன் இந்த v y டைரெக்ஷன். 2 டைப் ஆஃப் மோஷன் இருக்கும். ஸ்பேஸில் இருந்தால் அப்படி இருக்கும். ஸ்பேஸில் இருந்தால் இங்கே இதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ்னால் எக்ஸில் ஒன்று, ஒயில் ஒன்று, இசட்டில் ஒன்று, 3 டைப் ஆஃப் மோஷன் இருக்கும். 3D மோஷன் சொல்லுவோம். ஸ்பேஸில் இருந்தால் 3D மோஷன், பிளேனில் இருந்தால் 2D மோஷன், அண்ட் ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் இருந்தால் அது சிங்கிள் டைரெக்ஷன் இருந்தால் ஒன் டைரெக்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் பற்றி பார்ப்போம். ஒரு மாலிகுல் இருக்குது, மாலிகுல் moves with a velocity vx, moves with a velocity vy, moves with a velocity vz. So the RMS, consider a molecule with RMS velocity v. RMS velocity v அப்படின்னா ஸோ எப்படி போகுது b. ஸோ ஸ்பேஸில் மூவ் பண்ணுற போது RMS velocity ஸ்பேஸ் பண்ணுற போது, ஸோ அதை நம்ம ரிசால்விங் த வெலாசிட்டி, திஸ் வெலாசிட்டி இன்ட்டு 3D கோஆர்டினேட். 3D கோஆர்டினேட்டை எப்படி இருக்குன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் வரும், ஒய் டைரெக்ஷனில் வரும், இசட் டைரெக்ஷனில் வரும். ஸோ அதை கம்பைன் பண்ணி ஈக்குவலன்ட் வெக்டராக மாற்றினோம்னா Vx direction, Vx, Vy and Vz. So translation motion of a molecule resolving the velocity in 3-dimensional coordinate. Resolving the velocity in 3-dimensional coordinate, that is versus Vx, Vy, Vz, where V in the velocity, RMS velocity is equal to under root of Vx square plus Vy square plus Vz square. வெக்டர் படி பார்க்கணும். இந்த வெலாசிட்டி வருதுன்னா அது ஆல்ரெடி இதை இப்படியும் எழுதலாம்.
ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் எடுத்துடலாம். ஸோ v1v. ஸோ v இதோட எக்ஸ் டைரக்ஷன் காம்பனண்ட் இந்த வெலாசிட்டியோட வெக்டர் படிச்சிங்கன்னா இது புரியும். வெக்டரை போட்டிருக்க வீடியோவில் அது பாருங்கள். இந்த வியோட வெலாசிட்டி எக்ஸில் ஒயில் இசட்டில். ஸோ திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர் திஸ் காம்பனண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அதுதான் வெலாசிட்டி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் molecule is equal to half into mass into RMS velocity square. ஒரு மாலிகுலுக்கு RMS velocity எவ்வளவு வருது? half into mass of one molecule into RMS velocity square, which is equal to half into இதோட ஸ்கொயர் எவ்வளோ? vx square plus vy square plus vz square அண்டர் ரூட் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ அது எப்படி எழுதலாம்? half into mass into இதை எப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம்? half into mass into vx square plus vy square plus vz square. So it is making translation motion. ஒரு மாலிக்யூல் translation motion x direction எப்படி translation motion பண்ணுது இந்த மாலிக்யூல், y direction எப்படி translation motion பண்ணலாம், z direction எப்படி translation motion பண்ணலாம். பிகாஸ் அது ஸ்பேஸில் இருக்கும்போது எக்ஸில் இப்படி பண்ணலாம். ஸோ 3 translation motion இருக்குது. ஸோ 3 degree of freedom இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? is equal to half into m into vx square plus half into m into vy square plus half into m into vz square. இது ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இட் மீன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு மாலிக்யூலோட டிரான்ஸ்லேஷன் மோஷன் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. தட் இஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் ஒன்று, எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு மோஷன், ஒய் டைரெக்ஷனில் இசட் டைரெக்ஷனில் ஒரு மோஷன். அண்ட் கரஸ்பாண்டிங் எனர்ஜி அசோசியேட்டட் வித் 3 மோஷன் with 3 degrees of freedom is half mvx square, half mvy square, half mvz square. ஸோ ஒரு சிங்கிள் மாலிக்யூல் வந்துன்னா அதுக்கு 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரி ஃபார் ஏ சிங்கிள் மாலிக்யூல். For a single molecule there are 3 translational kinetic energy versus 3 degrees of freedom. ஃபஸ்ட்டு எத்தனை மோஷன் இருக்குது? 3 மோஷன் இருக்குது. எக்ஸில் ஒயில் இசட்டில் 3 மோஷன் இருக்குது. 3 மோஷன் தான் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட அசோசியேட்டட் எனர்ஜி எவ்வளவு? 3. ஸோ there are 3 translation degree of freedom. There are 3 for a single molecule. There are 3 translational degree of freedom, each associated with the energy of half mvx square, half mvy square, and half mvz square. Very simple. Translation ஒரு மாலிகுலுக்கு translation degree of freedom 3 இருக்குது. 3க்கும் எனர்ஜி இருக்குது. அதுதான் given by this equation. Therefore there are 3 degrees of freedom and each associated with the energy of half mvx square, half mvz square, half mvy square. 3 degree of freedom with each having a energy of given values. அடுத்த டைப் ஆஃப் மோஷன் என்னன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். translational motion degree of freedom எத்தனை? degree of freedom 3க்கு எனர்ஜி half mvx square, half mvy square, half mvz square. இதுதான் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். 3 கோஆர்டினேட் டைரெக்ஷன்லையும்
energy associated with each degree of freedom in x, y, z direction. Second, rotational motion. Rotation motion now single molecule நம்ம பார்க்குறோம். For a molecule, the molecule இந்த இடத்துல எப்படி rotation ஆகும்? This is y direction, this is x, this is z. With a rotational angular velocity of omega, this is omega y, this is omega s, this is omega z. மூணு டைரக்ஷனு மாலிக்யூல் என்ன பண்ண இது எக்ஸ் ஆக்சிஸில் மாலிக்யூல் ரொட்டேட் ஆகும், ஒய் ஆக்சிஸ்லேயும் ரொட்டேட் ஆகும், இசட் ஆக்சிஸ்லேயும் ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேஷனல் தேர் ஆர் பாசிபிள் நம்பர் ஆஃப் மோஷன்ஸ் என்ன வரும். ஸோ ரொட்டேஷனல் மோஷன்னா ஈச் ரொட்டேஷனல் மோஷன் தேர் ஆர் 3 rotational motion of a molecule. இந்த மாலிக்யூல் இந்த ஆக்சிஸில் இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த ஆக்சிஸில் இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த ஆக்சிஸில் இப்படி ரொட்டேட் ஆகும். எக்ஸு ஒய் இசட்டில் ரொட்டேட் ஆகிற போது எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், எத்தனை மோஷன் இருக்கும் அத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ தேர்ஃபோர் இன் ஜென்ரல் there are 3 degree of freedom for degree of freedom of rotation, that is rotational degree of freedom எவ்வளவு 3 rotational freedom இருக்கு. 3 degree of freedom க்கு எனர்ஜி இருக்கணும். ஸோ rotational kinetic energy of rotation நம்ம சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கலில் வீடியோ போட்டிருக்கேன், அது கொஞ்சம் டஃப்பான டாபிக், அது வந்து சிம்பிளிஃபைடாக போட்டிருக்கேன் நான். அதில் பார்த்து தெரிஞ்சுங்க ரொட்டேஷனல் மோஷனோட எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் எவ்வளோ வரும். ½ இன்ட்டு இங்கே ½ எம் இன்ட்டு வி ஸ்கொயர். எம்மோட ஈக்குவலண்ட் இன் இது ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். எம்மோட ஈக்குவலண்ட் இன் ரொட்டேஷனல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வியோட வெலாசிட்டியோட இது ஒமேகா linear velocity, rotational velocity, that is angular velocity, where I is equal to 2/5 mr square, where r is the எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுதோ அந்த மாலிக்யூலுக்கு அந்த மாலிக்யூல் அந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது, அந்த மாலிக்யூலுக்கும் அந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் r. m is the mass of the molecule. So moment of inertia 2/5 எதுக்கு போட்டிருக்கோம், அதில் ட்ரிக்ஸ் அண்ட் how to remember moment of inertia for different object அப்படிங்கிற போது இது ஸ்பெரிக்கல் ஷேப், மாலிக்யூல் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்போட moment of inertia 2/5 mr square. தயவுசெய்து சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் கொடுத்துருக்க அதை ரெஃபர் பண்ணுங்க. ஐ ஒமேகா. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் ஐ ஒமேகா இருக்குது. அதை எப்படி பண்ணலாம், கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். எப்படி எழுதலாம், omega x square plus omega y square plus omega z square, because omega rotation in total omega la ponichuna I omega, so is equal to ½ m omega x square plus half into I the rotation number ½ m v square இது ட்ரான்ஸ்லேஷன் மோஷனில் இது ½ மாஸுக்கு வேலை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெலாசிட்டிக்கு வேலை. ஸோ இதுதான் ஈக்குவலண்ட் பிட்வீன் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ½ ix iy omega y square plus ½ iz omega z square. ஏன் ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி எடுக்கிறோம், சப்போஸ் மாலிக்யூல் இதில் ரொட்டேட் ஆனிச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எபவுட் ஒய் ஆக்சிஸ், அதனால தான் ஐ ஒய்னு எழுதுகிறோம். சப்போஸ் மாலிக்யூல் எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆனிச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மாலிக்யூல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் ஐஎக்ஸ். அதுமாதிரி இசட்
Z ஆக்சிஸில் about Z ஆக்சிஸ் ரொட்டேட் ஆனிச்சுன்னா moment of inertia about Z ஆக்சிஸ். ஸோ அந்த மாலிக்யூல்ஸுக்கும் Z ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ எத்தனை டைப் ஆஃப் மோஷன் இருக்குது? எக்ஸில் ஒரு ரொட்டேஷனல் மோஷன், ஒயில் ஒரு ரொட்டேஷனல் மோஷன், இசட்டில் ஒரு ரொட்டேஷனல் மோஷன். ஸோ தீஸ் ஆர் த 3 1 2 3 1 2 3. Therefore there are 3 rotational motion, that is 3 degree of freedom rotational associated, and each degree of freedom having energy versus half I x omega x square comma half I y omega y square comma half I z omega z square. ஸோ இதிலேருந்து கன்க்ளூட் பண்ணலாம். ட்ரான்ஸ்லேஷன் மோஷனில் ட்ரான்ஸ்லேஷன் கைனெட்டிக் எனர்ஜி 3 இருக்குது. ஈச் அசோசியேட்டட் வித் half m x vx ஸ்கொயர். 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அசோசியேட்டட் வித் 3 எனர்ஜி. ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோட எனர்ஜி இது. அதே மாதிரி ரொட்டேஷன் மோஷனில் 3 rotational motion இருக்குது. each associated with the energy of each rotational motion, each degree of freedom. எனர்ஜி எவ்வளோ இருக்குது? இது 1 2 3 ஒரு டைரெக்ஷன். ஸோ இட் மீன்ஸ் along x direction, along y direction, z direction. 3 டைரெக்ஷன்லையும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அண்ட் 3 டைரெக்ஷன்லையும் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. மூணாவது டைப் மோஷன் என்ன? ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், அடுத்து ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், ரொட்டேஷ்னல் மோஷன், அடுத்தது வைப்ரேஷனல் மோஷன், தேர்டு வைப்ரேஷனல் மோஷன். ரொம்ப ஹை டெம்பரேச்சரில், அதாவது above almost approximately 5000 Kelvin, degree Kelvin, at high temperature 5000 degree Kelvin என்ன பண்ணும்? மாலிகுல் ஸ்ப்ரிங் மாதிரி வைப்ரேட் ஆகும். வைப்ரேஷன் எதனால ஆகுது? கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜினால. வைப்ரேஷன் is due to kinetic energy which is equal to half mu v square, m के बदले mu, where mu is equal to reducing mass and potential energy is equal to half k r square, where k is the spring constant, k is equal to force constant. எனர்ஜி பற்றி படிக்கிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி சாப்டர் 5th சாப்டர்னு நினைக்கிறேன். அந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ where k is the force constant, r is the r ஓட வேல்யூ என்ன? செப்பரேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ். 2 ஆட்டம் தான், ரெண்டுத்துக்கு இடையில செப்பரேஷன் between atoms. So vibration வந்து high temperature 5000 Kelvinல kinetic energy, potential energy molecule இருக்கும். ஸோ ரெண்டு மோஷன் இருக்குது. due to kinetic energy and potential energy. Therefore the degree of freedom is 2. That is ஒன்று கைனெட்டிக் எனர்ஜியால், பொட்டன்ஷியல் எனர்ஜியால். தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ இது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ இது. 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச்
டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கும் எனர்ஜி இருக்கும். ஸோ 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன்ட்டு எனர்ஜி possessed by 1 degree of freedom. That is, for the degree of freedom is 2 per vibration mode. ஒரு வைப்ரேஷன் மோடு இருந்ததுன்னா 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் is 2 per vibration mode and energy associated with each degree of freedom is half kT. Therefore, total degree of freedom is equal to 2 for one vibration mode and energy with one vibration mode is equal to 2 degree of freedom into degree of freedom possessed by 1 degree of freedom. 2 degree of freedom இருக்கு, ஒரு டிகிரி 2 into degree of energy possessed by 1 degree of freedom. So is equal to kT. This is the energy per vibration mode. இப்போ 10 வைப்ரேஷன் மோடு இருந்ததுன்னா 10 வைப்ரேஷன் மோடு இருந்தால் என்ன இருக்கும்? 10 வைப்ரேஷன் மோடு இருந்ததுன்னா ஒரு மோடுக்கு 2 into half into kT multiplied by 10, அதுதான் 10 வைப்ரேஷன் மோடுக்கு உள்ள எனர்ஜிஸ். ஸோ இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா என்ன வரும்? ட்ரான்ஸ்லேஷன் motion, that is motion in all the directions x, y, z. What is translation motion? Degree of freedom எவ்வளவு இருக்கு? Is equal to 3. And rotational motion, maximum degree of freedom is equal to 3. இங்கே and vibrational motion, degree of freedom எவ்வளவு? is equal to 2 into half kT. Degree of freedom is equal to 2 due to potential energy and due to kinetic energy. இதோட எனர்ஜி எவ்வளவு? இதோட எனர்ஜி எவ்வளவு? U is equal to half m v x, y, z. இங்கே என்ன வரும்? is equal to half I omega x, y, z. இங்கே என்ன ஒரு எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி is equal to half k r square. Kinetic energy is equal to half mu into v square. So in general, 3 translational degree of freedom for a molecule, 3 rotational degree of freedom and 2 degree of freedom for one vibrational mode. Vibration due to vibration of the molecule. Vibration ஆகிறதுனால இந்த வைப்ரேஷன் எதுக்கு? ஹை டெம்பரேச்சரில் மட்டும், ரூம் டெம்பரேச்சரில் வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், வைப்ரேஷன் மாலிகுலில் வராது. ஸோ வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கணக்கில் சேர்க்க வேண்டாம். ஜென்ரலாக நம்ம கேட்குற கணக்கில் பர்டிகுலர் ஸ்பெசிஃபை பண்ணால ஒழிய வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையே இல்லை.